சென்னை வளசரவாக்கத்தில் அரசு திட்டம் தொடர்பான மனு வாங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேந்தர், தற்போதைய கள நிலவரம் என்ன? மதுரவாயில் அருகே மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு கொடுக்கும் போது அதிமுக கவுன்சிலர் திமுக வட்ட செயலாளர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் இந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை வளசரவாக்கம் மண்டலம் 145வது வார்டு பகுதியில உள்ள தனியார் பள்ளியில ஒன்றுல மக்களுடன் திட்டமானது நடைபெற்று வந்தது. இந்த திட்டத்துல காலையிலிருந்து மனுக்களை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பெற்று சென்றிருந்தனர். இந்த நிலையில பெண் ஒருவர், அதாவது அதிமுக சத்யநாதன் திமுக வட்ட செயலாளர் ஆலன் உள்ளிட்ட தலைமையில 2 தரப்பாக பிரிந்து பெண் ஒருவர், அதிமுகவை சேர்ந்த பெண்மணி ஒருவர் அந்த பகுதியில மனு கொடுக்க வந்திருந்தார். அப்போது அவரை காத்திருக்க சொல்லி 145வது திமுக வட்ட செயலாளரின் தரப்பில் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக கவுன்சிலர் அதே போன்று வட்ட செயலாளரிடையே அந்த பகுதியில நேரடியாக வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு அது கைகலப்பாகவும் மாறி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. பெண்மணி ஒருவர் மனு கொடுக்க அதிமுக தரப்பில் வந்தபோது அதனை திமுக வட்ட செயலாளர் தடுத்து நிறுத்தியதாகவும் இதற்கும் முனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதனால் எதற்கு நீ வருகிறாய் என கூறி ஒருவரோடு ஒருவர் சட்டையை பிடித்துக் கொண்டு மல்லு கட்டி அடிக்க சீறி பாய்ந்த சம்பவம் என்பதும் அந்த பகுதியில் அரங்கேறி இருக்கிறது, நேரடியாக காண முடிகிறது. இதனால அந்த பகுதி முழுவதும், அந்த பள்ளி வளாகம் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக தரப்பில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் அதே போன்று திமுக தரப்பில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் அந்த பகுதியில் குவிந்து வரக்கூடிய சூழல் என்பதை நம்மளால நேரடியாக பார்க்க முடிகிறது. இதனை தொடர்ந்து அந்த பகுதியில கோயம்பேடு உதவி ஆணையர் அருண் தலைமையில ஏராளமான போலீசாரும் அந்த பகுதியில தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி மதுரவாயில் ஆய்வாளர் சிவானந்தன் தலைமையிலும் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலவரக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. மனு கொடுக்க வந்த இடத்துல மக்களை தேடி முதல்வர் என்ற திட்டத்தின் கீழே மனு கொடுக்க வந்த இடத்துல அதிமுக கவுன்சிலர் அதே போன்ற திமுகவினரிடையே ஏற்பட்டு சட்டையை பிடித்து ஒருவரை தாக்கி கொள்ள முயன்ற சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் தொடர்ந்து அந்த பகுதியில இரு தரப்பினரும் கலைந்து செல்லாமல் ஆங்காங்கே கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தற்போது கள நிலவரமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.